ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் இந்த கேஸ்ல என்ன ஆயிடுச்சு ஏதாயிடுச்சு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ ரீசெண்டாக நம்ம விஸ்டம் டூட் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் வாய்ஸ் ப்ரொனன்சியேஷனும் வாய்ஸும் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோவில் இது முக்கியமான வீடியோ, அதனால இதை நம்ம பார்த்துலாம் வாங்க. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் கேஸ் சம்பந்தமா அவர் தம்பி என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துலாம் வாங்க. ஒரு வண்டியை பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஹேண்டிகேப் வந்து இவன் சரின்னு சொல்லிட்டு எனக்கு வண்டி எடுக்க தெரியாது, இன்னொரு பையனை எடுக்க சொல்லியிருப்பான் போல. எடுத்துட்டு நுப்பாட்டிட்டு சாவியை வந்து 1 hour கழிச்சு கொடுத்தானா. உயிரோட கூட்டிட்டு வந்து இப்படி போடமா தர்றாங்களே, இது நியாயமா இவங்களுக்கு? சாவியை கம்ப்ளைண்ட் பண்ணது ஒரு லேடி சார். என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? இந்த மாதிரி நகை காணான்னு சொல்லிட்டு 14 இல்லை வேலை பார்க்கல. அவங்க சாமி கும்பிட வந்தவங்க. நம்ம அண்ணன் வந்து வேலை பார்த்துக்கிட்டு வந்தோம். 5 பேருங்க சார், என்னோட சேர்த்து 5 பேர். 5 பேர்த்த கூட்டு போனாங்க. கூட்டு போன எல்லாத்தையும் ரிமாண்டுக்குலாம் கூட்டு போகல, விசாரணைக்கு கூட்டு போன இப்போ எல்லாம் அங்கே நம்ம அப்படியே ரவுண்ட்ஸ்லேயே இருந்தோம் சார். காலைல சாப்பாடு வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி ரவுண்ட்ஸ்லேயே இருந்தோம். அதிகமாக இருந்தது அந்த கம்மாவில் இருந்தோம் சார். எல்லாத்தையும் அடிச்சாங்களா? எல்லாத்தையுமே அடிச்சாங்க. அண்ணனை மட்டும் பின்னாடி கயிறை போட்டு கட்டி போட்டு அடிச்சாங்க. காலில் அடிச்சாங்க, முட்டி கால் போட சொல்லிட்டு. இறக்கமே இல்லாம அடிக்கிறது இப்படி இறக்கமே இல்லாம. பேர்லாம் தெரியாது, எல்லாருமே அடையாளம் வேணா தெரியும். 7 போலீசார் சேர்ந்து விசாரணைக்கு அழைத்து சென்றவர்களை தாக்கியதாகவும், குறிப்பாக அஜித் மட்டும் கயிற்றால் கட்டப்பட்டு தாக்கப்பட்டதாகவும் காவல்துறையினருக்கு எதிரான ஆதாரங்கள் வலுத்து வருகின்றன. உங்களை அடிச்சாங்களா? அது மட்டும் தெளிவா சொல்லுங்க. அவனை அடிச்சாங்க, நீ ஃபுல்லா எங்க அண்ணனை அடிச்சாங்க. என்னைய அடிச்சாங்க ஒரு 1/2 hour அவன் முன்னுக்கு வச்சு அடிச்சாங்க. எப்போ என்ன அடிச்சாங்க? இன்னைக்கு மதியம் சார். அடிச்சாங்க அப்படியாவது சொல்லுவேன் அப்படின்றது, உண்மையை சொல்லுவேன்றதுக்காண்டி அடிச்சாங்க. உங்களை எப்படி அடிச்சாங்க? காலில் அடிச்சாங்க, முட்டி கால் போட சொல்லிட்டு. இறக்கமே இல்லாம அடிக்கிறது இப்படி இறக்கமே இல்லாம. பேர்லாம் தெரியாது, எல்லாருமே அடையாளம் வேணா தெரியும். 7 பேர் இருப்பாங்க. இந்த இஷ்யூல ஒருத்தவங்க சாமி கும்பிட வந்திருக்காங்க, அவங்களோட நகை காணாம போயிருக்கு. இப்ப ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் இருக்காரு பாத்தீங்கன்னா, அந்த கோயில்ல வந்து செக்யூரிட்டி கார்டா இருந்திருக்காரு. போலீஸ் இவரையும் இவர் கூட இருந்த சேர்ந்தவங்களே கூட்டு போய் விசாரிச்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. தெஃப்ட் கேஸுக்காக அடிச்சிருக்காங்க. நீங்களே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு இடத்துல ரொம்ப நாளா ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த இடத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு தெரிய வரும். யார் தப்பு பண்ணிருக்கா, யார் தப்பு பண்ணல சொல்லிட்டு நம்ம பார்த்தாவே தெரியும். அவங்க கூட பேசினா தெரியும், அவங்க கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிய வரும் யார் இவன் நகை எடுத்துருப்பானு சொல்லிட்டு கிளியரா தெரியும். அது போலீஸோட வேலை, போலீஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் காட்டணும். அது இல்லாம எடுத்தனே அடிக்குது. 2025 இருக்கோம் நம்ம. ஒண்ணுமும் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி அடாப்ட் பண்ணாம அடிச்சு இந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து சாவடிக்கிறாங்க, மர்டர் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போயிட்டு விசாரணை பேர்ல மர்டர் பண்ணிட்டு எடுத்துட்டு வராங்க. ஒரு கேஸ்க்காக போலீஸ் ஒருத்தவங்களை கூட்டு போயிட்டு மர்டர் பண்றாங்க. லிட்டரலா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மர்டர் பண்றாங்க. இதே வேற யாரா பண்ணாடா அவங்க மேல மர்டர் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க லைஃப் ஃபுல்லா ஜெயில் தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. இதே போலீஸ் தான் இப்ப இந்த வேலையை போலீஸே செஞ்சிருக்காங்க, அண்ட் மர்டரும் பண்ணிருக்காங்க. இவங்க மேல யார் மர்டர் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணா, எந்த கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணா? எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே எதிர்கட்சியா இருக்கும் போது ஜஸ்டிஸ் ஃபார் யாரெல்லாம் சாவுறாங்களோ அவங்க பேரை போட்டுருவாங்க. போட்டுட்டு இவங்களுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும், தப்பு பண்ண ஆபீசரை ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. கரண்ட் கவர்மெண்ட் வரும்போது, இப்ப கவர்மெண்டா வரும்போது எந்த பேச்சு மூச்சும் இல்லை. இப்ப இது சம்பந்தம் போலீஸ் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னா 6 பேரை பெரிய பனிஷ்மெண்டா சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இந்தியன் லா படி, ஐபிசி படியும் சரி, புதுசா வந்த கிரிமினல் ஆக்டும் சரி, யாரா இன்டென்ஷனலா ஒருத்தனை அடிச்சு சாவடிச்சானா அவன் மேல மர்டர் கேஸா ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டு நம்ம புக்ல போட்டு இருக்கு, நம்ம இந்தியன் லா புக்ல போட்டு இருக்கு. ஸோ இதே வேற ஒருத்த பண்ணும்போது அவன் மேல மர்டர் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ற போலீஸ் தானே இது. அப்ப போலீஸும் இந்த மாதிரி கஸ்டடி கூட்டு போயிட்டு ஒருத்தனை அடிச்சாங்க விசாரிப்பாங்க. தெஃப்ட் கேஸ்ல போயிட்டு பார்க்கும் போதே எவன் அக்யூஸ்ட் எவன் இன்னசென்ட் கூட தெரியாம இருக்கு இவங்களுக்கு. எப்பவுமே போலீஸோட வேலை ரொம்ப கஷ்டமான வேலை தான். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீங்களும் அக்செப்ட் பண்ணுவீங்க. ஆனா ஒரு கேஸை எப்படி சால்வ் பண்ண கூட தெரியாம இருப்பீங்க. ஒரு கேஸ் எப்படி விசாரிக்கணும், ஒரு கேஸை எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அதுக்கு எப்படி ப்ராப்பரான சொல்யூஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் அது மாதிரி யோசிக்கணும். அடிச்சா ஒண்ணு வந்துருமாங்க. ரெகுலரா கிரைம் பண்றவன் எவ்வளவு அடிச்சாலும் உண்மையை சொல்ல மாட்டான், சரிங்களா? அப்ப அடிக்கிற மெத்தட் போலீஸ் ஃபாலோ பண்றது வந்து வேஸ்ட் தானே. அது எந்த இது பிரயோஜனம் இல்லை. எவன் ரெகுலரா ஹாபிச்சுவல் அஃபெண்டர் பண்றானா அவனு மேல கரெக்டான சார்ஜ் ஷீட் ஃபைட் பண்ணி அவனுக்கு அகைன்ஸ்டா எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கோர்ட்ல பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்தாவே அவன் லைஃப் ஃபுல்லா ஜெயில இருக்க போறான். அதை விட்டுட்டு அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்குது, அவங்க கூட பழக பண்றது சில போலீஸ், நான் எல்லா போலீஸும் சொல்ல, சில போலீஸ். ஸோ இந்த மாதிரி இந்த போலீஸ்னால தான் என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேட்ட பேரு. போலீஸ் விசாரணை கூட்டு போயிட்டு அடிச்சு சாவடிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்?
எவ்வளவு தைரியம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா இவங்க மேல யாருமே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ப்ரீவியஸ் எதிர்கட்சி இருக்கும் போது இவர் மேல ஆக்ஷன் எடுக்கும்னு சொல்லுவாங்க, கரண்ட் கட்சி வரும்போது ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இதுதான் நடக்குது. இப்ப பாக்குற நீங்க டவுஸ்ட்டும் கேட்கலாம், ப்ரோ கோர்ட்ல எதுக்கு இருக்குன்னு கேட்பீங்க. கோர்ட்லாம் ஆல்ரெடி நல்லா ஒர்க் பண்ணி தான் இருக்கு, ஆல்ரெடி ஆர்டர்லாம் பாஸ் பண்ணி தான் இருக்காங்க. இது சம்பந்தமா கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. பொலிட்டிஷியன் பர்சன் தான் எலெக்ஷன் முன்னாடி நான் இது செய்வேன் அது செய்வேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி மக்களை ஏமாத்தி பவருக்கு வந்துட்டு எதுவுமே செய்யாம இருக்காங்க. எல்லா பவரும் கோர்ட்டுக்கே கொடுத்துட்டா கூட கோர்ட்டு நல்லபடியா எல்லாமே செய்யும் மக்களோட வெல்ஃபேருக்காக. இவங்க வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. பவர்ல இருக்காங்கங்க, பவருக்கு இதுக்கு முன்னாடி வந்து 1000 பேசுவாங்க, பவர் வந்துட்ட பிறகு எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. மர்டர் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுங்க இவங்க மேலாம், போலீஸ் மேலாம் கஸ்டோடி எடுத்து பண்ண வச்சிருக்காங்க. எத்தனை கஸ்டோடி எடுத்து இதுக்கு டேட்டா, ஒரு ஷாக்கிங் டேட்டா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இன்னொரு வீடியோ பார்த்துட்டு அந்த ஷாக்கிங் டேட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இன்னொரு வீடியோ பார்த்துடலாம் வாங்க. பற்றி விசாரிச்சிருக்காங்க. குட்டகத்தை வச்சு விசாரிச்சப்ப அங்கே என்னன்னா போய் அந்த இடத்த போய் பார்த்தப்ப வந்து பைப்பு உடஞ்சி கிடக்கு, கம்பு கிடக்கு, கம்பி கிடக்கு, மிளகாத்தூள் பொடி முதக்குன்னு அந்த இடத்துல கிடக்கு. மிளகாத்தூள் பொடி முதக்குன்னு அந்த இடத்துல கிடக்கு. அந்த பையன் வந்து தண்ணி கேட்டிருக்காப்ல. அங்க இருந்த நபர்கிட்ட நான் கேட்டு சொல்றேன், தண்ணி கேட்டிருக்காப்ல. தண்ணி கூட கொடுக்காதாம நீ ஏடா நடிக்கிறியா, விக்கல் எடுத்திருக்கப்ப நீ ஏடா நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு அந்த பையனை தாக்குனதுல சிறுநீர் மலமும் அங்கனக்குள்ளேயே போயிருச்சு. போனதுல ஒரே ஒரு விக்கல் எடுத்திருக்கு. விக்கல் எடுத்த மணிக்கு அந்த பையன் வந்து மயக்கப்பட்டு விழுந்துட்டான். மயக்கப்பட்டு விழுந்ததுக்கு அப்புறம் அங்கே உள்ள கோயில் ஊழியர்கள், பூசாரி, அங்கே உள்ள ஒரு 2 பேர்களும் தனிப்படை காவல் சேர்ந்து ஆட்டோவில் ஏற்றி திருப்போணம் அரசு மருத்துவமனை கூட்டு. இவர் சொல்ற விஷயம் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஜெய்பி மூவி தான் நம்ம வருது. ஜெய்பி மூவி தமிழ்நாடு முதல்வர் பார்த்துட்டு எனக்கு மனசே வலிக்குது அது சொல்ற மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அது சினிமாலே அந்த விஷயத்தை பார்க்கும்போது அவருக்கு அந்த மனசு எல்லாம் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாரு. ஆனா நிஜ வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குது. இவங்க தானே இப்ப பவர்ல இருக்காங்க. கூப்பிட்டு வச்சு 6 பேர் மேல மர்டர் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டு போலீஸ்க்கு டைரக்ஷன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா போலீஸ் ரிஜிஸ்டர் பண்ண போறாங்களே. ஃபியூச்சர்ல இது சம்பந்தமா இந்த மாதிரி கஸ்டடி எடுத்து நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த இன்னசென்ட் பீப்புளும் இவர் மாதிரி இறந்து போகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் இப்ப இறந்து போன மாதிரி ஃபியூச்சர்ல யாருமே இறந்து போகாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் போலீஸும் லா அண்ட் ஆர்டரை ஃபாலோ பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இவங்க மேல யாருமே ப்ராப்பரா ஆக்ஷன் எடுக்காதனால தானே இந்த விஷயம் எல்லாம் நடக்குது. நான் ஷாக்கிங்கான டேட்டா சொல்றேன்ல, இந்தியன் நியூஸ் பேப்பர்ல போட்டு இருக்காங்க, அதை நான் பேசுறவாங்க. இந்த விஷயம் இந்தியன் நியூஸ் பேப்பர்ல 2023 ஏப்ரல்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. டேட்டா என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நோ சார்ஜ் ஷீட், அரெஸ்ட் ஆர் கன்விக்ஷன் இன் தமிழ்நாடு ஃபார் கஸ்டடி டேட் இன் தி ரீசன்ட் இயர்ஸ். இந்த மாதிரி கஸ்டடி வந்துட்ட பிறகு எந்த போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணல, எந்த போலீஸ் ஆஃபீஸர் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல, எந்த போலீஸ் ஆஃபீஸரும் கன்விக்ஷன் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் பேப்பர்ல சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சவுத் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் கஸ்டடி எடுத்து நடக்குது. அண்ட் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் வந்து இந்த கூண்டாஸ்லாம் போடுறது வந்து இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்ம இருக்கோம். ஸோ இவ்வளோ விஷயம் நடக்கும் போதும் பார்த்தீங்கன்னா கஸ்டடி எடுத்து நம்ம வந்து இருக்கு சவுத் இந்தியாவிலே ஹையஸ்ட்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோலேருந்து லேட்டஸ்ட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 2016 to 17 அண்ட் 2021 to 22 அந்த ரிப்போர்ட் படி நம்ம இந்த நியூஸ் பேப்பர்ல போட்டதுக்கு தமிழ்நாட்டில் 478 கஸ்டடி எடுத்து நடந்திருக்கு. இப்போ இந்த டேட்டா படி நம்ம பேசலாங்க. நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்துட்டு கஸ்டடி எடுத்து நீங்க பண்ணிருக்கீங்க, பண்ணிட்ட பிறகு உங்க மேல போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலன்னா ஃபியூச்சர்ல இது கண்டினியூ ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா கண்டினியூ தான் ஆகும். இவங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா, இவங்க மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண மாட்டாங்களா, இவங்களுக்கு கன்விக்ஷன் வாங்காதா, இவங்களுக்கு தப்பு பண்ணதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்படி வாங்கி கொடுக்கலன்னா எந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு பயம் வரும்? நீங்க சொல்லுங்க. லீகலா ஒரு கஸ்டடி நடந்துச்சுன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த பாடியை வந்து போஸ்ட்மார்டம் வித் ரெக்கார்டிங்கோட பண்ணணும். பண்ணிட்டு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும். அந்த கன்சர்ன் போலீஸ் ஆஃபீஸர் மேல மர்டர் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டு நம்ம லால சொல்லியிருக்கு. யார் எல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்க மேல மர்டர் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் இந்த டேட்டா வரைக்கும் இந்த நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா யார் மேலேயும் அரெஸ்ட் பண்ணல, யாருக்கும் கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கல, யாருக்கும் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கலன்னா அப்ப சில போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒன்றும் தைரியம் தானே வரும். என்ன பண்ணாலும் என் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டான்ப்பா, சார் எனக்கு பிடிக்காத ஒரு பர்சனை கஸ்டடி எடுத்து கூப்பிட்டு வந்து அவனை போட்டு அடிச்சு நான் சாவடிச்சிடறேன்னு சொல்லிட்டு அவன் அப்படிதான் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா போலீஸ் ஆஃபீஸர் நான் சொல்லல, இந்த மாதிரி பண்ற சில போலீஸ் ஆஃபீஸர் தான் நான் சொல்றேன். ஸோ இவங்க மேல ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்தா மட்டும்தான், இவங்க மேல மர்டர் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் லைஃப் டைம் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்தா மட்டும் தான் அப்பதான் போலீஸ் பொதுமக்கள் அடிக்கிறது விடுவாங்க. இந்த மாதிரி கஸ்டடி எல்லாம் நிறைய நடக்காம போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நம்ம சட்டத்துல போலீஸ் யாரை வேணா அடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரைட்ஸே இல்லை. இருந்தாலுமே சரி ஓகே கிரைம் கண்ட்ரோல் ஆகணும். ஸோ நிறைய பேர் ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இருக்காங்க. ஸோ அவங்க மேலெல்லாம் இந்த ஃபோர்ஸ் பண்ணாலுமே ஓரளவுக்கு மக்களோட சேஃப்டிக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம். ஆனா இன்னசென்ட் பீப்புள் இந்த மாதிரி வந்து அடிச்சே சாவடிக்கிற போலீஸ் மேல கண்டிப்பா மர்டர் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க லைஃப் ஃபுல்லா ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்குதான் போலீஸோட ஃபேர் டியூட்டியா இருக்கும். ஸோ இது என்னோட கருத்து. ஸோ கடைசியா இவங்களை வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு வீடியோலாம் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு ஸோ கடைசியா கன்க்ளூஷன் சொல்லிடலாம்.
அதிகாரியுடைய இணை ஆணையருடைய பில்டிங் பின்னாடி இருக்க ஒரு கோசாலையில் ஒரு கொலை, ஒரு பைப்பை வச்சு அடிச்சு அந்த பையனுக்கு விக்கல் வந்ததுக்கு அப்புறம் தண்ணி கேட்டிருக்கான். தண்ணி கேட்டா தண்ணி கொடுத்துருந்தா கூட அந்த உயிர் இன்னைக்கு இருந்திருக்கும். மிளகாப்படியை பிளான் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அதை கலந்து அந்த பையனை குடிக்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு இயற்கை உபாதைகள் ரெண்டுமே போயிருக்கு. அதனால அவங்க அதுக்கப்புறம் இறந்துருக்காங்க. ரொம்ப கொடூரமான ஒரு சாவு இந்த கோவில் வாசல்லே நடந்திருக்கு. இன்னைக்கு இந்த மக்கள் இன்னைக்கு கடந்து துடிக்கிறாங்க. ஆனால் அந்த இறப்பு நடந்த அந்த பையனுடைய அம்மாவையும் தம்பியையும் மட்டும் இந்த திமுக அரசியல்வாதிகள் வீட்டுக்குள்ளே போய் காம்ப்ரமைஸ் பேசி உங்களுக்கு வேலை தரோம், உங்களுக்கு பணம் தரோன்னு சொல்லி அவங்கள இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துக்கு கையெழுத்து போடுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போயிருக்காங்க. இதை தப்பு பண்ணது யாருன்னா காவல் அதிகாரிகள் தான். புகார் கொடுத்து அந்த அம்மா காணாமல் போச்சு கொடுக்க தான் செய்வாங்க. உங்களுடைய விசாரணை முறை இப்படி தான் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்கா? ஒரு விசாரணையை கொலை அளவுக்கு நீங்கள் ஏன் கொண்டு போறீங்க? சாத்தான்குளத்துக்கு அன்னைக்கு எல்லாரும் குதிச்சோம். இன்னைக்கு இந்த சிவகங்கை மாவட்டத்தில் கோயிலில் வச்சு கொலை நடந்திருக்கு. இன்னைக்கு அந்த அறநிலைத்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு? சேகர் பாபு அமைச்சர் கையில தானே இருக்கு. அந்த அறநிலைத்துறையில வேலை பார்த்த பையன் தான் இந்த தம்பி. ஒரு காவலாளியா பணிபுரிஞ்ச உங்க துறையை சார்ந்த ஒரு பணியாளரை உங்க அரசாங்கத்துடைய காவல்துறையை அடிச்சு கொண்டிருக்கு. இதுக்கு இன்னும் ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் பெரிய கருப்பன் எங்க போனாருன்னு தெரியல. உயர் அதிகாரிகள் எங்க போனாங்கன்னு தெரியல. அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும். ஏன்னா நாளைக்கு எங்க எல்லாருக்குமே இது நடக்கும். அப்ப இந்த அதிகாரிகள் தங்கிட்ட எல்லா பவரும் வந்துருச்சு. இந்த மாவட்டத்திலேயே காவல் கண்காணிப்பாளர் முதல்ல இந்த எஃப்ஐஆர்ல இப்ப இந்த ஜஸ்டிஸ் ஃபார் குமார் கேஸ்ல என்னென்ன நடந்துக்கு, என்னென்ன டார்ச்சர் போலீஸ் டார்ச்சர் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நீங்க கேட்டிருப்பீங்க, நீங்க நம்ம பார்த்திருப்போம். ஸோ இதுல எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னா, தண்ணி கேட்கறான், அதுல மிளகா பொடி போடுறது, பைப் எடுத்து பின்னாடி சொருவுது, இதெல்லாமே போலீஸ் வேலையாங்க. ஏங்க 2025ல இருக்கும். இன்னும் டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு, எப்படி இன்ட்ராகேஷன் பண்ணி எப்படி இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அது கூட நீங்க கத்துக்க மாட்டீங்க. சில போலீஸ் ஆஃபீஸர், நான் எல்லா போலீஸ் ஆஃபீஸர் சொல்ல, சில போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி பண்ற போலீஸ் ஆஃபீஸரை நான் கேட்கறேன். ஏன் கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சின்னு இல்லையா? ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அந்த குற்றத்தை நீங்க தான் சால்வ் பண்ணணும், அது உங்களோட கடமை, அது எல்லாமே ஓகே தான். ஆனா வே ஆஃப் அப்ரோச்சிங் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே பேடுங்க. இன்னைக்கு இவரு சாவறாரு, நாளைக்கு எத்தனை பேர் சாவாங்க? இந்த கஸ்டோடி மர்டர் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் எல்லார் மேலேயும் மர்டர் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணா அவங்க லைஃப் டைம் வரைக்கும் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்பதான் ஃபியூச்சர்ல எந்த போலீஸ் ஆஃபீஸர் பண்ண மாட்டா. நான் திருப்பி இதை ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி பண்ணா மட்டும் தான் இது ஸ்டாப் ஆகும். நான் முன்னாடி சொன்ன இந்தி நியூஸ் டேட்டா படி பாத்தீங்கன்னா, யார் மேலேயும் ஆக்ஷன் எடுக்காம இருந்தீங்கன்னா அடுத்த போலீஸ் ஆஃபீஸர் இதுதாங்க பண்ணுவாங்க. சாத்தான்குளம் கேஸ் வரும்போது மட்டும் எல்லா செலிபிரிட்டியும் பேசினாங்க போன ஆட்சியில. ஏன் இப்ப ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு இல்லையா? ஏன் நீங்க பேசினா எந்த படமும் ரிலீஸ் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு பயத்துல இருக்கீங்களா? ஏங்க பேசினா நியாயமா எல்லாத்துக்கும் பேசினாங்க. எல்லா செலிபிரிட்டி நான் பேரை மென்ஷன் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. யாரெல்லாம் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். ஏன் இப்ப பேச மாட்டாங்க? ஏன்னா சினிமா ஒரு இடத்துல கண்ட்ரோலா இருக்கு. பேசினா அந்த அவங்க படம் ரிலீஸ் ஆக முடியாது, அதுக்கப்புறம் சாப்பாடு கஷ்டம். அதானே? இவங்கெல்லாம் சினிமால மட்டும் தான் ஹீரோ. இவங்களுக்காக நீங்க ஃபேன் பாய் வந்துட்டு உங்க லைஃபை நீங்க ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. அவங்க சினிமால நடிக்கிறாங்க, அதுக்கு நம்ம காசு கொடுத்து பார்க்கறோம், அவ்வளவுதான். அதோட ரிலேஷன்ஷிப் இல்ல. இந்த கேஸோட சினாரியோவும் அந்த முன்னாடி சினாரியோ நம்ம பார்க்கும்போது சில செலிபிரிட்டிஸ்லாம் எனக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்லாம் அங்கதான் இருந்தது. அந்த டைம்ல என்ன சினிமாலாம் கண்ட்ரோல் பண்ணல. இப்ப இந்த சினிமா கண்ட்ரோல் பண்ணானா என் படம் ரிலீஸ் ஆகாம போகுது, எனக்கு சாப்பாடு கிடையாம போகும், அதனால நான் இதெல்லாம் பேச மாட்டேன் சொல்லிட்டு வாய் மூட்டு இருக்காங்க போல. சரி, இவங்களெல்லாம் நம்பினீங்கன்னா ஃபியூச்சர்ல நம்ம அவ்வளவுதான். நாளைக்கு இவங்க சிஎம் ஆவாங்க, பிஎம் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிப்பாங்க, அவங்க நினைச்சுப்பாங்க. அந்த மக்கள் கரெக்டான பர்சன் யாரெல்லாம் உண்மையிலே ஒர்க் பண்றாங்களோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. லீகலா என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் முன்னாடி சொன்னதுதான். அவங்க மேல கஸ்டடி டெத் பண்ண மர்டர் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் யார் இருந்தாலுமே, யார் உண்மையிலே தப்பு பண்ணாலும் அவங்க மேலே கேஸ் சிஸ்டம் பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் போலீஸ் எப்பவுமே லா அண்ட் ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுக்கு தான் போலீஸ் ஏஜென்சி இருக்கு. இதை தவிர எதை ஃபாலோ பண்ணாலுமே கண்டிப்பா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். எப்பவுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு டிசிப்ளின் ஃபோர்ஸ். அந்த டிசிப்ளின் ஃபோர்ஸ்ல யார் தப்பு பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆளா போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுத்தா மட்டும் தான் மக்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்பிக்கை வரும். ஸோ இது என்னோட கருத்து. ஸோ சாத்தான்குளம் கேஸ் நடக்கும்போது, அதர் கேஸ் நடக்கும்போது எப்படி சிஎம்ஓ டெப்டி சிஎம்ஓ அதர் கட்சி ஆட்கள்லாம் இவங்களை அரெஸ்ட் பண்ணோம், ஜெயிலில் போடணும் சொல்லிட்டு கொடி பிடிச்சாங்களோ எல்லாம் பண்ணாங்களோ, அதே மாதிரி இவங்க பவர்ல இருக்கும் போது இவங்ககிட்ட எல்லாம் பவர் இருக்கு.
யார் யாரெல்லாம் தப்பு பண்ண ஆபீசர் இருக்காங்களோ அவங்க மேல எல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்தா மட்டும் தான் இவங்க மேல திருப்பி நம்பிக்கை வரும். இது என்னோட கருத்தும் என்னோட ரிக்வெஸ்டும். பாக்குற நீங்க இந்த கேஸை பத்தி உங்களோட கருத்துன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கணும், எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனல்ல வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும்னா கமெண்ட் சொல்லுங்க. இது மோஸ்ட் லைக் சொசைட்டி நீட்ல இருக்க நான் ப்ரிப்பேர் பண்ணி சொல்றேன். பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன். Thank you for watching this video. Have a good day.